வணக்கம். ட்ரேடிங் அரிமா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வாரத்துக்கான பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு, அதன் பிறகு நிஃப்டியோட மொமெண்டம் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு, தென் வரும் வாரத்துக்கான நிஃப்டியோட கீழே வெர்ஷன் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நான் வந்து நிஃப்டியோடைய வீக்லி சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அப்புறம் போன வாரம் என்ன நடந்தது அப்படின்றதையும் செக் பண்ணிட்டு, வரும் வாரத்துக்கான மண்டே டு இந்த வாரம் சாட்டர்டே வரைக்கும் இருக்கு. ஸோ சாட்டர்டே வந்து பட்ஜெட்ன்றதுனால ஸ்பெஷல் செஷன் இருக்கு. ஸோ அப்பவும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வீக்லி சார்ட்ல எடுத்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஆல் டைம் ஹைல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 12%, தட் இஸ் 12.65% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறங்கியிருக்கு. அதே மாதிரி மந்த்லி கேண்டில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா 1, 2, 3, 4வது கேண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு 6 செஷன் இருக்கு. ஸோ 5 செஷன் இருக்கு. ஏன்னா இதை கழிச்சிடுவோம், பட்ஜெட் 1ஆம் தேதி வருது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது 5 செஷன் இருக்கு. இந்த 5 செஷன்ல உங்களுக்கு பாசிட்டிவ்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த வாரம்லையும் நமக்கு நெகட்டிவ் தான் க்ளோஸ் ஆகும். ஸோ இது மாதிரி பின்னாடி நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் ரன்ல இந்த மாதிரி எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 3 கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி, அதாவது கண்டினியூஸா ஒரு 3 months வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி உங்களுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி ரீசெண்ட் டைம்ஸ்னு பார்க்கும்போது டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஸோ இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு கேண்டில்ஸ்டிக் வந்திருக்கு. ஸோ 3 மாதம் இறங்கி 4வது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு, டோஜி கிரன்ச்சி வச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னா நமக்கு டெப்த்தாக போய் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இன்னும் 5 செஷன்ல நமக்கு 22,100ல இருந்து 23,600 வரைக்கும் வரணும். சரிங்களா? ஸோ 23 அப்படின்னா ஒரு 600 பாயிண்ட் நமக்கு மேலே போச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 5 செஷன்ல ஒவ்வொரு நாளும் ஒரு அட்லீஸ்ட் 100-150 பாயிண்ட் மேலே போச்சு அப்படின்னா அது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து சார்ட்ல பார்க்கும்போது நமக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து டே சார்ட்டு. இந்த டே சார்ட்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டு, அப்புறம் ஒரு மேலே போய் திரும்பவும் ஒரு டவுனு, அகைன் கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகி திரும்பவும் கீழே விழுந்துச்சு. இந்த கீழே விழுந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம், தட் இஸ் நான் ஒரு ரெக்டாங்கிள் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் மோட்ல இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் மோட்ல இருக்கு. ஸோ இந்த கன்சாலிடேஷன் மோடு இதர் கீழே உடைச்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இமீடியட் சப்போர்ட்னு பார்க்கும்போது 22,794, தட் இஸ் 22,800 வச்சுப்போம். மேலே பார்க்கும்போது 23,600, 23,600, 22,800. ஒருவேளை 22,800 உடைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 21,800 தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் கீழே விழுந்ததுன்னா அப்புறம் ஒரு 1000 பாயிண்ட் கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ 1200 பாயிண்ட் வந்து விழுமா, இந்த 5 செஷன்ல விழுமான்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து இல்லை பண்ண முடியாது அப்படின்னு கிடையாது. ஒரே நாளில் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்னு இருக்கிறதுனால ஸோ அது போகுமான்னு பார்க்கலாம். பட் அகைன் அந்த 5 செஷன்ஸ்ல வந்து எஃப்ஐஎஸ் வந்துட்டே வித்துட்டே இருக்கிறதுனால பாசிபிலிட்டியான்னு கேட்டீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனா வாய்ப்பு இருக்கு. பட் நம்மளுடைய விவேப் உடைய என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே கேண்டலுடைய விவேப் வந்து அகைன் ஒரு நெக் ஆஃப் த மூமெண்ட்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 23,400
450ல ஒரு பெரிய ரெசிஸ்டன்ட் இருக்கு. கீழே பார்க்கும்பொழுது நமக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி 22,800 வரைக்கும் இருக்கு. ஸோ 22,800க்கு கீழே விழுமா, இல்லை அங்கேருந்து திருப்பி ஒரு பவுன்ஸ் ஆகுமா, இல்லை செஷன்ஸ் இது பட்ஜெட் வர வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குமா, அதாவது நான் போட்ட அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ்க்குள்ளேயே இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஒருவேளை உடைச்சாலும் இந்த 22,800லேருந்து திருப்பி கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும். ஸோ 22,800 வந்து நம்ம வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்ட் பண்ணலாம். சரி, இது ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி விவேப்பும் இது சொல்லுது. அதே சமயத்தில் கெமிரல் ஆஃப் பிவட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் கெமிரல் ஆஃப் பிவட் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அகைன் 23,000க்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. ஸோ அதை உடைக்குமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 23,000க்கு கீழே விழுவதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி விழுந்தாலும் கொஞ்சம் இமீடியட்டாக பவுன்ஸ் ஆகி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே, அதாவது இப்படி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருப்பதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த பாக்ஸ்க்குள்ளேயே தான் நாளைக்கு ட்ரேட் ஆகுறதுக்கான, நாளைக்கு இல்லை இந்த 5 செஷனும் ட்ரேட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த பாக்ஸை விட்டுட்டு மேலே போனாலும் இந்த கீழே விழுந்தாலும் நம்ம அதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அதை பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராப்ளி பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதை வந்து இந்த ஒரு 1 வீக் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா பட்ஜெட்டில் நிறைய சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போ வந்து வாலட்டிலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சரி, அடுத்தது நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே, 30th ஜானுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 23,500 கீழே இருந்து நல்லா வந்து உங்களுக்கு கால் வந்து ரைஸ் ஆயிருக்கு. அப்படின்னா 23,500க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதே சமயத்தில் 23,000 வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்ட்ராங்காக இருந்த ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து இப்போ ஸ்லோவாக கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 22,800 வந்து கொஞ்சம் பில்டப் ஆயிருக்கு. ஸோ வரும் வாரத்தில், அதாவது அடுத்த 5 செஷன்ஸில் இந்த 23 உடச்சி 22,800க்கு பில்டப் ஆகலாம், இல்லை 22,700க்கு பில்டப் ஆகலாம். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி 22,700 வச்சுக்கலாம். அண்ட் தென் 22,800 வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஒரு ஹெட்ஜிங்கோடு இருக்கக்கூடிய அயன் ஃப்ளை அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அகைன் ஹெட்ஜிங் இல்லாமல் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறோன்றது தெரிஞ்சு பண்ணுங்க. ரெண்டாவது நான் இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் பண்ணுவதற்கு முன்னாடி ட்ரேடிங்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணி பண்ணுங்கள். இது வந்து இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நான் காமிக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நம்ம வந்து சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்கிறோம். இது உடைக்கலாம், மேலேயும் உடைக்கலாம், கீழேயும் உடைக்கலாம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 3 பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஒன்று மேலே போகும், இல்லை கீழே இறங்கணும், இல்லை சைட் வைஸில் இருக்கணும். ஸோ இந்த 3 பாசிபிலிட்டிக்காக தான் நம்ம வந்து நான் சொல்கிறோம் எப்படி இருக்கும் அப்படின்றது. இப்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா அப்போ நம்ம என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய
அயன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன் அயன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம், ஏன் வந்து ஸ்ட்ராடல் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராடல் வந்து உங்களுக்கு வந்து வெறும் ஹெட்ஜிங்கே இல்லாமல் இருக்கும். வேறஸ் அயன் பட்டர்ஃப்ளை ஹெட்ஜோடு இருக்கும். பட் அகைன் அதுவுமே வந்து உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா அதை வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து அதில் வந்து வெளில வரணும் அப்படின்ற சேஞ்சஸ் பண்ணி வெளில வரணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ தெரியாமல் இதை பண்ணாதீங்க. இது சும்மா ஜஸ்ட் ஒரு பிகினருக்கு அனலைஸ் பண்ணுறது, வாட்ச் பண்ணுறது மட்டும்தான். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்ட்ராடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2300 புட் அண்ட் காலை செல் பண்ணுறோம். அதுக்கு அகெயின்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, புட்டுக்கு அகெயின்ஸ்ட்டு 22,900 வந்து நம்ம வந்து பை பண்ணுறோம். அதே சமயத்தில் அதாவது 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஹெட்ஜிங் வச்சு 200 பாயிண்ட்ஸ் 2300ன்றதுனால 23,300 காலை வந்து பை பண்ணுறோம். ஸோ இது பை பண்ணும்போது என்ன ஆகுனா, நீங்கள் கலெக்ட் பண்ண ஃபீ வந்து 173, அதில் நீங்கள் 86.9 வந்து செலவு பண்ணுவீங்க. மீதி இருக்கிறது உங்களுக்கு வரும். அதே மாதிரி 159ல் 84.95 செலவு பண்ணுறீங்க. ஸோ மீதி இருக்கிறது வந்து அதுதான் உங்களுக்கு லாபமாக வரும். இப்போ வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4,000, மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 4,026 இருக்கும். மேக்ஸிமம் லாஸ் வந்து 974 இருக்கும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட் எங்கேயும் போகாமல் இங்கேயே க்ளோஸ் ஆச்சுன்னா. ஓகேங்களா? ஒருவேளை மார்க்கெட் வந்து ரொம்ப தள்ளி போய் எதிர்பக்கம் நான் சொன்ன மாதிரி அந்த ரேஞ்ச் பவுண்ட்லேருந்து தள்ளி போச்சு அப்படின்னா ஹெவி லாஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னு தெரிஞ்சிடணும். ஓகேங்களா? ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.